அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நமது மதரசாவுல ஒவ்வொரு வார வியாழக்கிழமையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான திக்ர் என்கின்ற ஒரு நல்ல அமலை செஞ்சுட்டு வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா கியாமத் நாள் வரைக்கும் இப்படியான நல்ல அமல்களில் நிலைத்திருந்து திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிய வேண்டும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான திக்ர் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய கோபத்தை நீக்கக்கூடிய திக்ருக்களும் துஆக்களையும் நம்ம பார்க்க போறோம். அல்லாஹுடைய கோபத்தை நீக்கக்கூடிய, அல்லாஹுடைய கோபத்தை குறைக்கக்கூடிய, அல்லாஹுடைய கோபத்தை போக்கக்கூடிய சில திக்ருக்களையும் துஆக்களையும் பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அல்லாஹ் கோபப்படுவானா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல. அல்லாஹ் கோபப்படுவானா? கோபப்படுவான். அந்த கோபம் எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆனா நமக்கான ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹுடைய அர்ஷுக்கு கீழே, அர்ஷ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய இருக்கை. அல்லாஹுடைய இருக்கை எங்க இருக்கு? வானத்துக்கு மேல, 7 வானத்திற்கு மேல அல்லாஹுடைய அர்ஷ், அல்லாஹுடைய சிம்மாசனம், அல்லாஹுடைய இருப்பிடம் இருக்குது. சரிங்களா? அப்ப நம்ம உதாரணமா அல்லாஹ் எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா எங்க என்ன சொல்லுவாங்க? சின்ன பிள்ளைங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? வானத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் எப்பயுமே உயரமானவன். அல்லாஹ் எப்பொழுதுமே அல்லாஹு கபீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். அதனால உயரமான இடத்துலதான் இருப்பான். அப்ப அல்லாஹு தஆலாவுடைய அர்ஷுக்கு கீழே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்குமா? என்ன வாசகம் அல்லாஹ் எழுதி வச்சிருப்பானா? அதாவது என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிடும். உங்களுக்கு புரியுதா? என்னுடைய ரஹ்மத்னா என்னது? அன்பு. அன்பு, அல்லாஹுடைய அந்த முஹப்பத், அல்லாஹுடைய நேசம் கோபத்தை மிஞ்சி விடுமா. சரியா? அப்ப என்னன்னா, அல்லாஹ் கோபப்படுவான், அதை விட பாசம் காட்டுவான். அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் கோபப்படுவான், ஆனா நம்ம மேல அதை விட கோபத்துக்கு மேல பாசம் இருக்கு, நம்ம மேல அன்பு இருக்கு, நம்ம மேல நேசம் இருக்கு அல்லாஹு தஆலாவிடத்துல. அப்ப அப்படியான கோபத்தை, ஆனா என்ன அர்த்தம், என்ன இதுல என்ன விஷயம் அப்படின்னா, கோபம், அல்லாஹுடைய கோபத்தை நம்மளால தாங்க முடியாது. இப்போ உதாரணமா உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய பேரண்ட்ஸ், தாய் தந்தைக்கு ஏதாவது கோபப்பட்டாங்கன்னா என்ன ஆகும்? அடி விழுகும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? அதே நம்மளால தாங்க முடியுதா? தாங்க முடியாது. அப்ப மனிதர்களுடைய கோபத்தை நம்மளால தாங்க முடியல. இப்போ அல்லாஹுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கும்? அல்லாஹுடைய கோபத்தை நம்ம எப்படி உணர்ந்துக்கிறலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நபிமார்களுடைய கூட்டம், உதாரணமா ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஆது சமூகத்தினர், இவங்களுடைய கூட்டம்லாம் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானவங்க. என்ன? அல்லாஹுக்கு இணை வைக்கிறது, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யறது, இப்படியெல்லாம் இருக்கும்போது அல்லாஹுடைய கோபம் எந்த அளவுக்கு வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, பூமியை தலைகீழா புரட்டி போட்டுட்டான். எப்படி போட்டுட்டான்? அப்படியே தோசை திருப்பி போடுற மாதிரி ஆது சமூக கூட்டத்தை என்ன செஞ்சுட்டா? அல்லாஹ் அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுட்டான். ஒரு கூட்டத்தை பாத்தீங்கன்னா, கல்மாரி மழை பொழிஞ்சிச்சு. சும்மா தண்ணீர் மழையை கேள்விப்பட்டிருக்கும். கல்லா ஒரு மழை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த கல் சாதாரண கல் கிடையாது. நெருப்புல கொஞ்ச நேரம் அந்த கல்லை வச்சுட்டு அதை எடுக்க முடியுமா? தொட முடியுமா? முடியாதுல்ல. அப்படி நெருப்பு கற்களுடைய மலைகளை அல்லாஹ் பொழிய வச்சா. சில கூட்டம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை எப்படி அல்லாஹ் அழிச்சா? ஒரு வெள்ள பிரளயம் வந்துச்சா? வெள்ள பிரளயம் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அந்த கப்பல்ல ஏறினவங்களை தவிர மற்ற எல்லாரையும் அல்லாஹு தஆலா அழிச்சு போட்டுட்டான். சுப்ஹானல்லாஹ். இப்படி அல்லாஹுடைய கோபம் வந்தால் இயற்கை சீற்றத்தை ஏற்படுத்துவான். முதல்ல அல்லாஹுடைய கோபத்துடைய வெளிப்பாடு அதுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கோபத்தை குறைக்கக்கூடிய துஆக்களை நான் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா சொல்லி தருவேன். அதை எல்லாருமே நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இனிமே தினமும் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், வயநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா சைடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிராமமே அழிஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 300 வீடுகள். அந்த 300 வீடுகள்ல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, வாழ்ந்து வர்றாங்க. இப்ப வரைக்கும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்படைஞ்சு 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தே போயிட்டாங்க. நிலச்சரிவின் காரணமாக. நிலச்சரிவுனா புரியுதுங்களையா? கேரளா சைட்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது மலைக்கு மேல வீடு கட்டியிருப்பாங்க. மலைக்கு மேல வீடு கட்டியிருப்பாங்க. அந்த மழை ரொம்ப அதிகமா பொழியும் பொழுது அந்த நிலச்சரிவுகள் அப்படியே ஏற்படும். அப்படியே அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அப்படியே கட்டடம் கடகடகடன் விழுந்து தண்ணியா அரிச்சிட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு. அது எப்போ தெரியுமா? இரவுல தூங்கிட்டு இருக்கும்போது, ஒரு 2 மணி ஆப்ல. என்ன தெரியும், நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் நடந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க அந்த மக்கள், அந்த வயநாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா தூங்கி கொண்டிருக்கிறாங்க.
முதல் நாள் தான் பாத்தீங்கன்னா ஒரு இமாம் இப்படி இப்படி சொல்றாங்க, நீங்க எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்க, ரொம்ப மழை பெய்யுது, அல்லாஹ்விடத்துல நிறைய பாதுகாப்பு தேடுங்க, துஆ செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுநாள் அவர் அந்த வெள்ள பிரளயத்துல அந்த நிலச்சரிவுல சிக்கி இறந்து போயிட்டாங்க. இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்ப இப்படி அல்லாஹு தஆலா தன்னுடைய கோபத்தை இயற்கையின் மூலமாக முதல்ல காட்டுதான். நல்லா பாதுகாக்கணும். அதனால அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய திக்ரை செஞ்சு அந்த வயலாட்டு மக்களுக்காக நாம் என்ன செய்யணும், நிறைய துஆ செய்யணும். யா அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து கொடு, அந்த நிலச்சரிவுல யாரெல்லாம் சிக்கி இறந்து போனாங்களோ அவங்களுக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடு, ஷஹீதுடைய அந்த வீரர்களோடு இன்ஷா அல்லாஹ் எழுப்பக்கூடிய பாக்கியத்தை கொடு, அந்த குடும்பத்தார்கள் யாரையெல்லாம் விட்டு சென்றார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு துணையை ஏற்படுத்தி கொடு, பொருளாதாரத்துல பரக்கத்தை கொடு, நிம்மதியான வாழ்வை கொடு, பாதுகாப்பான இடத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல நிறைய துஆ செய்யணும். சரி, இப்ப நாம அந்த இயற்கை சீற்றம் நமக்கு பாதிப்பாகாம இருக்கிறதுக்கும் இனிமே வயல்நாட்டு மக்களை போன்ற நிலைய ஊர்களை நல்ல பாதுகாப்போடு இருப்பதற்கும் அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய சில நற்செயல்களை நம்ம செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ். அதுல முதல் நற்செயல் என்ன தெரியுமா, அது திக்ருல சேராது, நல்ல அமல்கள்ல சேரும். அதாவது ஒரு எது அப்படின்னா சதகா. அல்லாஹுடைய கோபத்தை போக்கக்கூடிய முதல் நற்செயல் என்ன, சதகா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகா சொல்லுவாங்க, அல்லாஹுடைய கோபத்தை நீங்க தணிக்கணுமா, சொதக்கா என்கின்ற நீரை கொண்டு நீங்கள் தணித்து விடுங்கள். அந்த நெருப்பை கொண்டு, அந்த கோபத்துடைய நெருப்பை சொதக்கா என்கின்ற நீரை கொண்டு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் போக்கணும். அதனால நம்மள்கிட்ட அல்லாஹு தாலா எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கானோ நாம ஏழைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், உதவி செய்ய செய்ய அல்லாஹுடைய கோபத்துல இருந்து நம்ம பாதுகாப்பு பெற்றுக்கிறலாம். சரிங்களா? சரி, இது சொதக்கா ஒரு பக்கம் இருந்தாலும் சில துஆக்களும் தஸ்பீஹ்களும் இருக்குது. இப்ப நாம முதல்ல துஆவை உங்களிடத்துல சொல்லி காட்ட போறேன். ஒரு 3 துஆ அல்லாஹுடைய கோபத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அது நம்ம எப்பொழுதுமே மகரிபுடைய தொழுகையிலேயே நம்ம ஓதிக்கொண்டு வர்றோம். அதே போல மகரிபுடைய தொழுகைக்கு பின்னாடி நம்ம இன்ஷா அல்லாஹ் ஓதணும், எப்பொழுதுமே ஓதிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அது என்ன துஆ? முதல் துஆ அல்லாஹுடைய கோபத்தை போக்கக்கூடிய முதல் துஆ சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக வ ஜமீஇ சகதிக. யா அல்லாஹ், நீ தந்த அருள் கொடைகள் நீங்குவதிலிருந்தும் நீ தந்த ஆரோக்கியம் இல்லாமல் ஆவதிலிருந்தும் உனது எதிர்பாராத தண்டனையிலிருந்தும் உனது எல்லாவித கோபத்திலிருந்தும் உன்னிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா எல்லாருமே ஓதணும். அல்லாஹு தஆலா எல்லா கோபத்திலிருந்தும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். சரியா? அவனுடைய எல்லா கோபத்திலிருந்தும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல இரண்டாவது துஆ லா இலாஹ இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம். இந்த துஆ எப்பனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, நிலை குலைந்து இருக்கும் பொழுது, நிலை குலைந்துனா வேற வழி இல்ல, அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது இந்த துஆவை அடிக்கடி ஓதுவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம இயற்கை சீற்றங்கள், இந்த மாதிரியான திடீர் வேதனைகள், திடீர் சோதனைகள் வரும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நாமளும் ஓதிக்கிறால அல்லாஹு தஆலா எல்லா சோதனைகள் இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பான். அந்த துஆ தான் லா இலாஹ இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். மிக பெரியவனும் பொறுமையாளனுமாகிய வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. மிகப்பெரிய அர்ஷின் அதிபதியுமான அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. வானங்களின் அதிபதியும் பூமியின் அதிபதியும் சங்கைமிகு அர்ஷின் அதிபதியுமான வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த துஆவையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏதாவது இப்படியான
ஒரு சோதனைகள் வரும்போது நம்ம தாராளமா ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அது ஓதும் பொழுது அல்லாஹுடைய கோபம் கண்டிப்பாக குறைஞ்சிடும். சரிங்களா? இது இரண்டாவது துவா. மூன்றாவது துவா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு காரியம் ரொம்ப கடினமா இருக்குது, ரொம்ப சிரமமா இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகள் ஏற்படுது, இப்படியான சோதனைகள் ஏற்படுது, அல்லாஹுடைய கோபத்தை நம்ம உணரும் பொழுது இந்த துவாவை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறாங்க. அதுதான் அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்னஹு சஹ்லன் வ அன்த தஜ்அலுல் ஹுஸ்ன இதா ஷிஅத சஹலா. யா அல்லாஹ், நீ இலகுவான காரியத்தை தவிர வேறு எதுவும் இலகுவானது அல்ல. நீ நாடிவிட்டால் என் துயரங்களை இலகுவாக்கி விடுவாய். யா அல்லாஹ், என் காரியத்தை இலகுவாக்கி விடுவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். 3 அற்புத துஆக்கள். இந்த 3 துஆவும் கண்டிப்பாக அல்லாஹுடைய கோபத்தை இல்லாமல் ஆக்கிரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய நேசத்தை நமக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த 3 துஆக்கள் பெற்று தரும். சரிங்களா? அது என்னென்ன துஆ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவுலி ஆஃபியதிக. சொல்லுங்க. இரண்டாவது துஆ, இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம் லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி ரப்புல் ஆலமீன். காரணம்னா மூன்றாவது துஆ சரி, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 துஆக்களும் எப்பொழுதுமே நம்ம ஓதணும். அந்த ஓதும் பொழுது அல்லாஹுடைய கோபம் கண்டிப்பாக குறையும். இப்ப திக்ருக்கள்ல வந்துருவோம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல திக்ருக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்துல அதிகமா நம்ம பாவ மன்னிப்பு தேடும் பொழுதும் அல்லாஹுவை புகழும் பொழுதும் அல்லாஹுடைய கோபம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். சரிங்களா? இப்ப நம்ம வந்து பாவ மன்னிப்பு தௌபாவுடைய வார்த்தைகளை நம்ம சொல்லி கொடுக்க போறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சையீதுல் இஸ்திக்ஃபார் முதல்ல நம்ம ஓதிக்கிறோம். சரிங்களா? சையீதுல் இஸ்திக்ஃபார் ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அபுதுக வ அன அலா அஹ்திக வ வஅதிக அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூலக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப. மாஷா அல்லாஹ். இதுதான் சையீதுல் இஸ்திக்ஃபார். சையீதுல் இஸ்திக்ஃபார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்திக்ஃபார்னா என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பை கேட்பதில் தலை சிறந்த துவா இந்த துவா தான். சரிங்களா? எந்த திக்ரு பாவ மன்னிப்புக்கான எந்த திக்ரு செய்யறோமோ இல்லையோ இந்த ஒரு துவா போதுமானது. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு சிறப்பான பாவ மன்னிப்பு பெற்று தரக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா திக்ர் இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொன்னோடனே மகரிப்ல நம்ம ஓதுவோம் இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி. சொல்லுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி. லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். இது இரண்டாவது இஸ்திக்ஃபார்ல இரண்டாவது. ஒன்று சையீதுல் இஸ்திக்ஃபார், இரண்டாவது இந்த இஸ்திக்ஃபார். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 to 100 முறை செய்த இஸ்திக்ஃபார். அந்த வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அப்படியும் ஓதிக்கிறலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி அப்படின்னு ஓதிக்கிறலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம வ அத்தூபு இலைஹி இப்படி ஓதிக்கிறலாம். சரிங்களா? இப்ப நாம அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம வ அத்தூபு இலைஹி இன்ஷா அல்லாஹ் ஒரு 11 தடவை ஓத போறோம். சொல்லுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம வ அத்தூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம வ அத்தூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம வ அத்தூபு இலைஹி.
அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அத்தூபு இலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அத்தூபு இலைஹி. சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 இஸ்திக்ஃபாருடைய வார்த்தைகளையும் இந்த துஆக்களையும் நீங்க மறக்கவே கூடாது இன்ஷா அல்லாஹ். சையீதுல் இஸ்திக்ஃபார், அதற்கு பின்னாடி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இஸ்திக்ஃபாருடைய வார்த்தைகள் நம்ம சொல்லியாச்சு. அல்லாஹ்வுடைய கோபத்தை போக்குறதுக்கு 2 விஷயம் சொன்னேன். ஒன்று பாவம் மன்னிப்பு, நம்ம கேட்கக்கூடிய தௌபா. 2வது அல்லாஹ்வை புகழ்வது. இப்ப உதாரணமா ஒருவருடைய அன்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நீ நல்ல பிள்ளை, அப்படி இப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம் இல்லையா? அது போல அல்லாஹுவை நம்ம நிறைய புகழணும் இன்ஷா அல்லாஹ். அந்த அவனுடைய அஸ்மால் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அஸ்மால் ஹுஸ்னாக்கள் இருக்கு இல்லையா, 99 திருநாமங்கள் இருக்கு. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த சில திக்ருக்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த அல்லாஹ்வை புகழக்கூடிய சில திக்ருக்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்ல போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ். என்ன அர்த்தம்? என்றும் உயிரோடு இருப்பவனே, என்றும் நிலையா இருப்பவனே, உன்னிடத்தில் நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா? சொல்லுங்க 11 தடவை. யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ். 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 மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமும் அல்லாஹ்வுடைய புகழை சொல்லக்கூடிய இன்னும் நிறைய திக்ருக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் மதரசா முடியும் பொழுது ஒரு திக்ரு ஓதுவோமா? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இது எல்லா திக்ருக்களுடைய நன்மையும் ஒரே திக்ருல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த திக்ரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவிக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம ஓத போறோம். சொல்லுங்க. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கடைசியாக ஒரு அழகான ஒரு அற்புதமான திக்ர். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வலி அஸீமி சுல்தானிக. இந்த திக்ருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா பிரத்யேகமான இந்த திக்ரை அவர் கற்றுக் கொடுத்து மலக்குமார்கள் செய்யக்கூடிய இந்த திக்ர். சரிங்களா? அதனால அவர்களுடைய மலக்குமார்கள் செய்த திக்ரை சொல்லி அல்லாஹுடைய புகழை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம திக்ர் செய்ய போறோம். சொல்லுங்க. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வலி அஸீமி சுல்தானிக. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வலி அஸீமி சுல்தானிக. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வலி அஸீமி சுல்தானிக. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக. யா ரப்பி லக்கல் ஹம்து மூசா வலி அஸீமி சுல்தானிக. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வலி அஸீமி சுல்தானிக. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வலி அஸீமி சுல்தானிக.
அல்ஹம்துலில்லா. போதும், இன்னைக்கு திக்ரும் துவாக்கள் நிறைய ஓதிட்டோம் அல்ஹம்துலில்லா. இது எல்லாமே ஒரே ஒரு வேண்டுகோள் தான். என்னது? அல்லாஹுடைய கோபத்தை குறைக்கக்கூடிய திக்ர். இன்ஷா அல்லாஹ் இல்லாமல் அல்லாஹ் இந்த உலக மக்களை அவனுடைய கோபத்திலிருந்து அவன் பாதுகாத்து கொடுத்து சுகோபோகமான சந்தோஷமான வாழ்வை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.